எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நெய் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பசும்பால் டெய்லி வாங்குவேன். அதில் இருக்கிற பால் ஏடை மட்டும் தனியாக எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பால் மேலே கெட்டு போக ஆரம்பிச்சிடும். நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணும்போது நல்லா பால் ஏடு கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். இப்போ அது 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சு அது மெல்ட் ஆகணும். அதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும், க்ரீம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 தடவையாவது அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பிரிஞ்சு வரும் பட்டர். இதை நம்ம வெயில் நேரத்தில் செய்யக்கூடாது. செஞ்சால் நமக்கு பட்டர் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஒன்று மார்னிங்கே செய்ய ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா நைட்டு செஞ்சோம் அப்படின்னா கூலிங்கான டைமில் நம்ம செய்யும்போது தான் நமக்கு பட்டர் தனியாக பிரிஞ்சு வரும். வெயில் நேரத்தில் பட்டர் ரெடி பண்ண முடியவே முடியாது, பட்டர் வரவே செய்யாது. அதனால் நான் இப்போ நைட் டைம் தான் செஞ்சேன். அது நல்லா பிரிஞ்சு வந்தோடனே நல்லா உருட்டி எடுத்து தனியாக வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீமாக இருக்குது. அப்படி ஒரு 5-6 தடவை அரைக்கும்போது தான் பட்டர் தனியாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்ச பட்டரை நம்ம தண்ணியில் வச்சு நல்லா கழுவணும். பாருங்கள், எனக்கு ஒரு 5 உருண்டை வந்திருந்தது. இதை நல்லா தண்ணியில் கழுவி எடுக்கணும், நல்ல தண்ணியில். அப்போ தான் நெய் வாசமாக வரும், ஊள வாடை எதுவுமே வராது. நல்லா வெண்ணெயை கழுவுனா அதோடய ஸ்மெல் போயிடும். கொஞ்சம் வெண்ணெயை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டர் தோசை ஊற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சத்தை நான் தனியாக எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மிச்சத்தை நான் நெய் காய்ச்சிக்குவேன். இது நல்லாயிருக்கும் பட்டர் எடுக்கும்போது. பட்டர் நல்லா சாஃப்டாக ஃப்ளப்பியாக இருக்கும். இப்போ ஒரு உருக்கு சட்டியில் நம்ம எடுத்து வச்ச பட்டரை போட்டு நல்லா காய்ச்சணும். பாருங்கள், அது நல்லா மெல்ட் ஆகி வெள்ளை வெள்ளைன்னு வரும், நல்லா திரியாக வரும். அது நல்லா காய்ச்ச நம்ம நல்லா சுண்டை காய்ச்சணும். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது சேஞ்ச் ஆகணும். சிம்மில் வச்சு தான் நம்ம காய்ச்சணும். நல்லெண்ணெய் கலருக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம சிம்லே வச்சு காய்ச்சணும். கருவேப்பிலை போட்டுக்கணும், அப்போ தான் நெய் நல்லா வாசமாக இருக்கும். முருங்கலை தான் போடணும். நான் என்கிட்ட முருங்கலை இல்லை, அதனால் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். அந்த வெள்ளை வெள்ளையாக வர நுரைகளெல்லாம் தனியாக எடுத்து நம்ம வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சுவையான சூப்பரான நெய் ரெடி ஆகிடுச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா நல்ல மணலாக நல்ல எல்லோ கலரில் சூப்பராக வீட்டிலே எனக்கு ஒரு 150 போல் நெய் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு நெய் ரோஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும்.